இந்த மாலை நேரத்திலே கூடியிருக்கும் கூட்டத்திலே அப்படின்னு ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. நோ சார். நிறையா நம்ம பேசுவோம் அப்படின்லாம் இல்லை. ஆக்சுவலாக உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக தான் மற்ற மாணவர்கள் மாதிரி நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒன்று ரெண்டு நிறையா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஸோ வந்ததுனுடைய இந்த கூடுகையினுடைய நோக்கத்தை நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஒரு 5 to 10 minutesக்குள்ளே வெரி ஷார்ப்பாக வெரி ஷார்ட்டாக நம்ம இதை முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு பெரிய ஐடியில் ஹெச்ஆராக இருக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ரைட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ரிசர்ச் டெவலப்பராக இருக்கலாம், இன்னும் நம்ம கல்லூரியிலே கூட ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம். நீங்கள் என்ன வேணால் பணிகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் எப்பயுமே அப்படியே ரஃப்பாகவே நம்மளால் போயிட்டு இருக்க முடியாது. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு மட்டுமே நம்மளால் போயிட்டும் இருக்க முடியாது. என்ன ஒரே ஒரு புரிதல்னா, நம்மளுடைய ரசனை நிலை எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு சொசைட்டியை டிசைன் பண்ண போகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் முடிஞ்சது அவ்வளோதான். இந்த ஆனுவல் டே முடிஞ்சது கட் பண்ணால் நீங்கள் டிவி எடுத்துகிட்டு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஒரு ஜாலி ஒரு இந்த விழாவினுடைய நாயகர்கள், ஆக்சுவல் நாயகர்கள்லாம் இந்த ரோலெல்லாம் உட்கார மாட்டாங்க. தனிச்சு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த விழாவினுடைய நாயகர்கள் எல்லாத்துக்கும் எங்கே போயிட்டு வரும் அப்படின்னா, சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நாளைக்கு சிவி எடுத்துகிட்டு கம்பெனிகளுக்கு போகும்போது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது, நம்ம எந்த இடத்துல விட்டோம், நம்ம ஹெச்ஓடி சொன்னப்போ நம்ம எதை விட்டோம், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது, அப்போ ஒரு தடவை ஃபெயில், 2 தடவை ஃபெயில், நான் அந்த சிவியில் சொல்கிறேன். நம்ம கொண்டு போய் கொடுக்குற அப்ரோச்சஸ் பண்ணுற இடத்துல திரும்பி வரும்போது என்ன ஆகிடும்னா ஒரு ஃபெடப் ஆகிடுவோம். அப்போ இப்போயே நம்ம அதுக்கு தயாராகிட்டோம்னா, அவங்க சொல்கிற இன்புட்ஸை நம்ம கரெக்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு சாங்கு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறப்ப நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாடுகள் தான் விண்ணிலிருந்து புறப்படும் அங்கு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகளையும் அளவுக்கு நம் ஓய்வு அமைய வேண்டும். ஒரு கட்டம் இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகளில் பல்வேறு கேட்டகரிஸில் பங்கு பெற்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தும் அன்பும் தெரிவிச்சுக்கிட்டு